இன்னைக்கு படம் பாத்தீங்களா? படம் எப்படி இருக்கு? படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு பிரம்மாண்டமான படம் தான். 2.0 அப்புறம் வந்து கங்குவா தான் நம்ம தமிழ் சினிமா மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம். பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் கேரக்டர் யாரு பாத்தீங்கன்னா டிஎஸ்பி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அடிச்சு தூக்கிட்டாரு. சூர்யா ஆக்டிங் எப்படியும் சொல்ல தேவை, நடிப்பு நாயகன் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா நடிச்சிருக்காரு. படத்துலயே ஒரு மெயின் கேரக்டர் இருக்கும் திஷா ஹீரோயின். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காக வந்து படம் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வில்லன் ரோல் எல்லாமே நல்லா இருக்கு. அப்புறம் ஸ்கிரீன் பிளே வந்து பயங்கரமா நடந்திருக்கு. ஓவரால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான மூவியா இருக்கும். உங்களுக்கு 10,000 நீங்க வந்து படத்தை பாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யாக்கு இந்த படம் ஒரு ஹிட் படமா இருக்குங்களா? ஒரு லைஃப் சேஞ்சிங் கெரியர் மாதிரி இருக்கும். இப்படி விஜய்க்கு கில்லியும் அந்த மாதிரி வந்து சூர்யாவுக்கு வந்து கங்குவா படம் வந்து லைஃப் சேஞ்சிங் கெரியரா இருக்கும். சிவா வந்து இப்படி விவேகத்துல வர அவருக்கு டிராப் ஆச்சோ, கங்குவால ஒரு பிளஸ்ஸா ஒரு கெரியர் சேஞ்ச் ஆகும். ஏன் அஜித் வந்து உள்ளன்னு இப்பதான் தெரியுது. கங்குவா படம் பாருங்க, மக்கள் உங்களை எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்ப இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வந்து பாத்தீங்கன்னா காட்டுவாசி வேடத்துல நடிச்சிருக்காரு. இது எப்படி அவருக்கு அமைஞ்சிருக்கு இந்த வேடம் உங்களுக்கு? வந்து ஒரு படத்துக்கு ஒரு கேரக்டர் போடுவாங்க. இந்த படத்துக்கு வந்து அந்த கேரக்டர் சூஸ் பண்ணியிருக்காரு. அவர் எல்லா கேரக்டருக்கும் அடாப்ட் பண்ணி மாதிரி தான் நடிப்பாங்க. இப்போ எப்படி ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு கேரக்டர் சூட் ஆகுமோ இந்த கேரக்டர் அவருக்கு சூட் ஆயிருக்கு. படம் வந்து பிளஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது. ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் படம் வந்து தேட்டர் வந்து பாக்கலாம். படம் எவ்வளவு நாளைக்கு ஓடும்? படம் வந்து நீங்க வந்து தேட்டரோட பொறுத்த ஓடுவாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கதையை சேஞ்ச் பண்ற கேரக்டர் கதையை சேஞ்ச் பண்ற அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு கிளைமேக்ஸ் இந்த அளவு முக்கியமா, இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு அந்த அளவு இருக்கு. சீட்ல அந்த அளவுக்கு பாக்குற அளவுக்கு இருக்கு படம். இப்ப ஹீரோயினுக்கு இதுல வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க படத்துல. ஹீரோயினுக்காக வந்து படம் பார்க்கலாம். எல்லாருமே வந்து படம் பார்ப்பாங்க. ஹீரோயினுக்காக வந்து படம் பார்க்கலாம் நீங்க. Stop.